பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 11வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 8 வரை. அன்றியும் நாம் பலனற்றவர்களாயிருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான நம்முடைய மகா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் என்றாச்சா. ஆமீன் தகப்பனே. அன்புக்கு ஈடு இணையாக நாங்கள் வேறு எதையும் சொல்ல முடியாது ராஜா. நீரே ஆண்டவரே அன்பின் சாயலாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்காக இந்த பூமியில் வந்த தெய்வகுமாரன் அமீன் மனுஷரை மீட்கும்படியாக, மனுஷனுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படும்படியாக உம்முடைய பரிசுத்த சரீரம் எங்களுக்காக கொல்லப்பட்டது, உம்முடைய பரிசுத்த இரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களின் ஆவியானவரே. அந்த மகா பரிசுத்தமான ரட்சிப்பை ஒவ்வொரு மனுஷனும் பெற்றுக்கொள்ள வேண்டும். உம்மை அறியாத ஜனங்கள் இந்த பெற முடியாதபடி மரித்து போயிருக்கலாம். ஆனால் இப்போ ஜீவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷரும் இந்த அன்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா ராஜா. ஆமீன். நீர் எங்களோடு பேசுவது போல உம்முடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரோடும் நீர் பேசுவீராக. தகப்பன் இறங்குவீராக. உங்களுடைய சத்தம் கேட்கப்படட்டும். உம்முடைய வசனம் ஆண்டவரை அவர்கள் பார்க்கட்டும். வசனத்தை வாசிக்கும் பொழுது உம்முடைய ஜீவன் எங்களுக்குள்ளே இறங்குமே. அந்த பாக்கியத்தை ஒவ்வொரு மனுஷருக்கும் அருள் செய்யுங்க தகப்பனே. எங்களை தாழ்த்துகிறோம். இந்த கடைசி நாட்களை வாழ்ந்து கொண்டே இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கள்ளம் கபடற்ற அந்த அன்பின் சாயல் ஊற்றப்பட வேண்டும் ஜெபிக்கிறோம் ஐயா. தெய்வாதி தேவன் சகிப்புத்தன்மை தாங்க பொறுமை நாவி எங்களுக்கு கொடுங்கப்பா. நன்றிய நாவியானவரே. ஹல்லேலூயா. தெய்வாதி தேவன் தாமே இந்த நாள் முழுவதும் தெய்வ சமூகம் பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். எல்லா தீமைகளுக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு கணவன் மனைவி பிள்ளைகள் என்று குடும்பமாக கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவனுக்கு ஆண்டவரை பயந்து ஜீவிக்கத்தக்கதான கிருபை தருவீராக. ஆமீன் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் களஞ்சியங்களையும் கையின் பிரயாசத்தையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. எல்லா நுகத்தடிகளுக்கும் முற்றிலும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. தேவ கிருபை இருப்பதாக. எங்கள் இந்திய தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும். பாதுகாத்து கொண்டிருக்கிற கிருபைக்கு நன்றி. ஆமீன் தகப்பனே. இயற்கை வளங்கள் களஞ்சியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. விளை நிலங்களை ஆசீர்வதிப்பீராக. நீர் நிலைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வறண்ட நிலங்கள் எல்லாம் செழிப்பாகட்டும் என்றாச்சா. உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உலக நாடுகளில் உம்முடைய சமாதானம் உண்டாக வேண்டும் என் தகப்பனே. எங்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த சமாதானமான வாழ்க்கை ஒவ்வொரு மனுஷருக்கும் உண்டாக வேண்டுமே. யுத்தங்கள் எல்லாம் ஓய்ந்து தேவனை நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபை தாங்க. ஒவ்வொரு ஆத்மாவும் விலையேற பெற்றது ரட்சிப்பை சுதந்திரிக்க கிருபை தருவீராக. தெய்வாதி தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் பிதாவே. நீர் எங்களை ஆளுகை செய்து வழிநடத்தும். உம்முடைய ஊழியக்காரிகள் தீர்க்கதரிசிகள் வேதாசிரியர்கள் என்று தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்கள் செபிக்கிற பிள்ளைகள் ஜாமக்காரர்கள் என்று கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நீர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய அக்கினி ஜுவாலையாய் மாற்றுங்க. செல்லிடமெல்லாம் வார்த்தைகள் பிரஸ்தாபப்படட்டும் என் தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா. கட்டுகள் அறுக்கப்படட்டும் என்றாச்சா. உமக்கே மகிமை உண்டாவதாக. அப்படி சாட்சியின் கூட்டம் பெருகட்டும். ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு நாங்கள் அனைவரும் ஆயத்தப்பட கிருபை தாங்க. ஆண்டவரே உம்முடைய வருகை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க கிருபை தாரும். விழித்திருக்கவும் ஜெபித்திருக்கவும் கர்த்தர் அருள் செய்வீராக. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.